முதலமைச்சர் விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா, அவங்க தாக்கல் பண்ண விவாகரத்து மனு உட்பட 3 மனுக்கள வாபஸ் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான முடிவை எடுத்து, தமிழக அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த நிலையில ரீசென்ட்டா கைத்தறி நிறுவனங்கள தொடங்கி வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள், அங்க கைத்தறி பொருட்கள பார்த்து தன்னோட மனைவி சங்கீதாவுக்காக ஒரு புடவைய ஒண்ண பரிசா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்ச முதலமைச்சர் விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களோட விவாகரத்து பத்தியான விஷயங்கள் குறைஞ்சது ஒரு 4-5 மாதம் தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருந்துச்சு. பிப்ரவரி மாதம், ஏப்ரல், ஜூன் அப்புறம் ஆகஸ்ட்னு சொல்லி 4 மாதங்களுமே இவங்க 2 பேருமே ஹியரிங் அட்டன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ் அறிவிச்சிருந்தாங்க. நேற்று நடந்த இந்த வீடியோ கால் ஹியரிங் மூலயமா லண்டன்ல இருந்து சங்கீதா அப்பீர் ஆனதாகவும், இன்னொரு பக்கம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் காலையில அசம்பிளி இருந்ததால மாலை ஒரு 2-3 மணிக்கு மேல அவர் அட்டன் பண்ணதாகவும் தகவல் கிடைச்சிருக்குது. கோர்ட் முடியக்கூடிய அந்த நேரத்துல தான் சங்கீதா அவங்க தாக்கல் பண்ண எல்லா மனுவையும் வாபஸ் வாங்கறத அறிவிச்சு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. இது மூலயமா வரப்போற ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களுடைய திருமண நாள் வருது. அந்த வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு இவங்க 2 பேருமே மறுபடியும் அவங்க வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் தன்னோட மனைவிக்காக, அதுவும் விவாகரத்துவ வாபஸ் வாங்கின மனைவிக்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேத்து நடந்த இந்த கைத்தறி விழாவுல ஒரு புடவை ஒண்ண பரிசா வாங்கியிருக்காராம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி நேத்து சென்னை சேப்பாக்கத்துல கலைவாணர் அரங்கத்துல தேசிய கைத்தறி நாள் கொண்டாடப்பட்டுச்சு. அந்த நிகழ்ச்சியில வெற்றி தறி அப்படின்னு சொல்லக்கூடிய விற்பனை நிலையங்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. கைத்தறி நெசவாளர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது, அவங்க முன்னேற்றத்துக்காக இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கேத்த மாதிரியே தேசிய கைத்தறி நாள்ல எக்கச்சக்கமான கைத்தறி நெசவாளர்கள் கடையை ஓப்பன் பண்ற மாதிரி கலைவாணர் அரங்கத்துல நிறைய நிலையங்களை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப அந்த நிலையங்களை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பார்வையிடும் போது கைத்தறி புடவைகளும் அங்க கண்காட்சியில அந்த நிலையங்களை வைக்கப்பட்டிருக்கான். அதைத்தான் தன்னோட மனைவிக்காக பிடிச்ச கலர்ல ஒரு புடவைய பரிசா வாங்கி வச்சிருக்கிறதாவும், அந்த ஒரு புடவைய அடுத்த முறை தன்னோட மனைவியை பார்க்கும்போது சங்கீதாவும் கிட்ட அதை ஒப்படைக்கிறதுக்கு விஜய் அவர்கள் முடிவு பண்ணியதாகவும் தகவல் கிடைச்சிருக்குது. இது இல்லாம நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களுடைய திருமண நாள், அந்த வெட்டிங் ஆனிவர்சரி வருது. இந்த ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி இவங்களுடைய 27வது திருமண நாள். அந்த ஒரு காரணத்துக்காக தன்னோட மனைவிக்கு பிடிச்ச கலர்ல, பிடிச்ச டிசைன்ல அந்த கைத்தறி நெசவாளர் கடையிலேயே ஒரு புடவை எடுத்து தன்னோட மேனேஜர் கிட்ட அவர் ஒப்படைச்சிருக்கிறதாவும், நெக்ஸ்ட் டைம் அவங்க பார்க்கும்போது இந்த ஒரு புடவையை கிஃப்டா கொடுக்கணும், அதுவும் தான் ஆட்சி ஏற்றதுக்கு பிறகு, பொறுப்பேற்றதுக்கு பிறகு தொடங்கி வச்ச முதல் கைத்தறி நிலையங்கள் அங்கிருந்து வாங்கக்கூடிய அந்த ஒரு புடவைய தன்னோட மனைவிக்கு அவங்க பரிசா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு மெமரபிள் கிஃப்டா இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு தான் விஜய் அவர்கள் வந்திருக்கிற தகவல் கிடைச்சிருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.